ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி எப்படி இப்படி இருந்த ஃபோட்டோவை இப்படி க்ளோ எஃபெக்டாக மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் லெவல்ஸில் எடுத்துக்கிடுவோம். இதை ஃபுல்லாக பிளாக் ஆக்கிட வேண்டியதான். வேண்டிய அளவு வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துருவோம். இப்போ அந்த மானோட கொம்பு மட்டும்தான் நமக்கு தேவை. நான் அதத்தில் நம்ம க்ளோ எஃபெக்டை மாற்ற போகிறோம். அதை பென் டூலை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கொம்பை கட் பண்ணியாச்சு. இப்போ அங்கங்கே அன்னெசரி நிறைய இது இருக்குது. அதை நம்ம செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போயிடுவோம். இப்போ டபுள் டேப் பண்ணி இன்னொரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபில்டரில் போய் பிளர், காஷியன் பிளர், ரேடியஸ் ஒரு 4 வச்சுக்கலாம். இது மறுபடியும் Ctrl+J கொடுத்து ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு இதில் ஒரு 5 வச்சுக்கிறேன். இப்படியே ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். ஓகே, இதெல்லாம் குரூப் பண்ணியாச்சு. இப்போ அந்த கொம்புக்கு வந்து கலர் கொடுத்துக்குருவோம். ஸோ நமக்கு வேண்டிய கலரை நம்ம எடுத்துக்குவோம். கொஞ்சம் எல்லோ க்ரீன் கலந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, க்ரீனே எடுத்துக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸை ஆல்ட்டை கிளிக் பண்ணி நம்ம இப்படி ட்ராக் பண்ணோன்னா கரெக்டாக அந்த கொம்போட மேட்ச் ஆகும். அவுட்ரு க்ளோ கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். அவுட்ரு க்ளோ எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். அப்போ இதே எல்லோ கலரில் மாற்றிடுவோம். ஓகே, நமக்கு ஓரளவு தெளிவாக தெரிகிற மாதிரி அதை நம்ம பிளாக் கலரில் தெரிகிற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ அந்த பெர் எஃபெக்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே. பாடி மட்டும் நமக்கு தேவைப்படும். அதனால் அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம்.
ஃப்ளாட் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டு மாஸ்க் தேவையில்லாத இடத்துல நான் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவுட்புட் வந்து இதாக இருக்கும். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ